வாணியம்பாடி அருகே தனியார் காலனி தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றி வந்த மினி வேன் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து. 14 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியில் இயங்கி வரும் ஷாலிமர் தனியார் காலனி தொழிற்சாலையில் பணிபுரியும் 12 காலனி தொழிலாளர்கள் பணி முடித்துவிட்டு மினி வேனில் வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது வளையாம்பட்டு பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மினி வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அஜித் குமார், மனைவி லாவண்யா மற்றும் மினி வேனில் பயணம் செய்த பெண் தொழிலாளர் உட்பட 14 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மருத்துவமனைக்கு வந்த வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் விபத்தில் படுகாயமடைந்த நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக வழங்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். விபத்து தொடர்பாக வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் மினிவேன் ஓட்டி வந்த வெள்ளைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ்.